ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் vlogs. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காணும் பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காணும் பொங்கல் அன்றைக்கி கோவளம் பீச் போகலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டு இருந்தோம். சரி, சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகலான்னு பிரிஞ்சி சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். நல்லா சூப்பராக பிரியாணி அரிசியில் ரொம்பவே சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரிஞ்சி சாதம் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும் பிரிஞ்சி சாதம். அப்புறமா பிரிஞ்சி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை தான் மசாலா போட்டு முட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவிச்சிட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு முட்டையை வதக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா கூடவே தயிர் பச்சடியும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து நம்ம குட்டி தூக்கில் கட்டி எடுத்துட்டாச்சு. எங்கள் வீட்டு சாய் பிரிஞ்சி சாதம் நல்லா பிரியாணி வாசனை வரும், எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் கட்டி பேக்கில் வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக பீச்சுக்கு கிளம்பி பீச்சுக்கு போயாச்சு. பீச்சுக்கு போயிட்டு அழகாக குட்டியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். போகிற வழியில் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இறங்கி பீச்சிலையும் குட்டியாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கூட்டம் நிறையா இருந்ததுனால ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. அப்படியே போகும்போது குட்டி குட்டி கடைங்க இருக்கும் இல்லையா, மீன் கடை, கடையில் நண்டு, குட்டி குட்டி நண்டு எல்லாமே மசாலா தடவி வச்சுருந்தாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு குட்டி குட்டி பொம்மை கடை, ராட்டினம் எல்லாம் கடைலாம் அன்றைக்கி நிறையா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே மீன் கொஞ்சமாக வறுத்த மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வறுத்த மீன் வாங்கிக்கிட்டு அப்படியே போய் கொஞ்சம் நேரம் கழித்து பீச்லேயும் சாப்பிட்டுட்டு, பீச்சில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லோரும் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவனும் குளிக்கணும்னு சொன்னான். சரின்ட்டு முன்னாடி மட்டும் நாங்களும் கூடயே நின்று குளிக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறமா உட்காந்துருந்தோம். பக்கத்தில் ஒரு குழந்தை அழகாக மண்ணில் வீடு கட்டிகிட்டு இருந்தது. இவர் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இவர் வீடு கட்டுறேன்னு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா, அந்த குழந்தையோட அப்பாவும் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.